ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தின் போது பார்க்கும் பொழுது ரசிகர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஷயங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸில் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கிறதுங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஃபோன் மூலமாக வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறதுங்க. இது குறித்த தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு பிறகு போராட்டங்களுக்கு பிறகு பார்க்கும் பொழுது ஜனநாயகம் படம் ஜூலை 23ஆம் தேதி அன்று வந்து அட்டகாசமாக ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அவர் பார்க்கும் பொழுது இந்த படத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைய பெற்றிருந்தாலும் இன்னொரு சோகமான விஷயம், இதற்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தது தான். இதுதான் அவருடைய இறுதி திரைப்படம் அப்படிங்கிறதுனால அதற்கான வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் பட்டாளம் வந்து ஏராளமாக இருக்கிறது. அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பல நடிகர்களினுடைய ரசிகர்களும் இந்த படத்தின் மீது ஒரு மிகுந்த ஆர்வத்தையே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களினுடைய இறுதி திரைப்படம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோன்னா தற்போது வந்து வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. இந்த படத்தை வந்து முதல் ஷோவிலே பார்க்க வந்திருக்காங்க விஜய் அவர்களினுடைய மனைவியான சங்கீதா. அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சயோட பார்த்திங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க வந்திருக்காங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து ஃபோன் மூலமாக பேசியிருக்காங்க. இந்த திரைப்படம் ரொம்பவே நல்லா இருக்குது, நிறைய எமோஷனல் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்களாம். ஆனால் வந்து அவங்க வந்து இந்த திரைப்பட சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. மற்றபடி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் பற்றியோ இல்லை விவாகரத்தை பற்றியோ வந்து எந்த ஒரு தகவலையும் அவங்க வந்து பேசலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் கிட்ட மட்டும் பேசாமல் அவங்க குடும்பத்தார் பார்த்தீங்க அப்படின்னா மாமியார் மாமனார் கிட்டையும் வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறும் பிளாக் பஸ்டராக இந்த படம் உருவாகும் அப்படின்னு தன்னுடைய வாழ்த்துக்களையும் வந்து சங்கீதா அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. இதற்கு பிறகு அவர் வந்து நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய பேர் எடுத்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லி சங்கீதா அவர்கள் பேசியிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஜேசன் விஜயும் வந்து தன்னுடைய தந்தைக்கு ஒரு வாழ்த்தையும் வந்து சொல்லியிருக்காரு. தன்னுடைய தந்தையான விஜய் அவர்களுக்கு இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்பவே வந்து அற்புதமான படமாக இருக்கிறது, நிறைய நியூஸ் நிறைய மெசேஜ் வந்து இது மூலமாக சொல்லியிருக்கீங்க, ரொம்பவே அழகாக இருந்தது, நிறைய எமோஷனல்ஸ், நிறைய வந்து கருத்துக்கள், சமூகம் சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே வந்து அவரும் வந்து சொல்லியிருக்காரு. தன்னுடைய தந்தைக்கு அவர் வந்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்திருக்காரு. தற்போது பார்த்திங்க அப்படின்னா சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் வந்து வழக்கு வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஃபோன் மூலமாக தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அதாவது சங்கீதா அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல ரசிகர்களுடைய மனதில் வந்து இது வந்து ஒரு அளவுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அவங்க இன்னும் இதை பற்றி எந்த ஒரு முடிவையும் எடுக்கலை அப்படிங்கிறத பற்றிய
விவாதங்கள் செய்திகள் பார்த்திங்க அப்படின்னா மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட இவங்க இன்னும் நட்பு ரீதியாக இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. ஆனால் இந்த நட்பு மறுபடியும் பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்ற பந்தத்தில் இணையணும் அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. பட் இருவருமே பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா இணைந்து வாழணும் அப்படின்றத பற்றியோ இல்லைன்னா அந்த விவாகரத்தை வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியோ அவங்க ஒரு விஷயத்தை கூட அதை பற்றி பேசலையா. முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தை பற்றியும் திரைப்படம் தொடர்பான விஷயங்களை பற்றியும் அவங்க தன்னுடைய மனதில் இருந்த கூட மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் மட்டுமே அவங்க பகிர்ந்து பேசிட்டு அவங்க ஃபோன் வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இது ஒரு விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சார் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் இது ஒரு பாசிட்டிவான திங்க் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எமோஷ்னலான ஒரு திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த படம் தற்போது ரிலீஸ் ஆகி ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் அது பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். முதல் நாள் கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட போய் திரைப்படத்தை பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை கூட நாம் கடந்த சில நாட்களில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா நிறைய அவருடைய ரசிகர்கள் ஆகட்டும் முன்னுரிமையை இந்த திரைப்படத்திற்கு கொடுத்துருக்காங்க. பல குடும்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சார் அவர்களினுடைய கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால இந்த திரைப்படத்தை தியேட்டரில் திரையரங்கில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் கொண்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நிறைய ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வெளியிட்டிருந்தாலும் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படிங்கிறத மட்டும்தான் எங்களுக்கு வருத்தமே தவிர்த்து இந்த திரைப்படம் ரொம்பவே நல்லா இருக்கு, நாங்கள் இதை தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. நிறைய விமர்சனங்களை திரைப்படம் எதிர்கொண்டாலும் நிறைய பாசிட்டிவான திங்ஸ் நிறைய இந்த படத்தில் இருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தை நாங்கள் தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகம் திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி விஜய் சாருடைய கடைசி திரைப்படம் அப்படின்ற ஒரு விஷயமே அனைவருடைய ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய வகையிலையும் இதை அங்கே தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ரசிகர்கள் மத்தியில் மட்டும் ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சாருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பல நடிகர்களினுடைய ரசிகர்களும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு மிகுந்த ஆர்வத்தையே அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய கடைசி திரைப்படம் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில பல விஷயங்கள் உருவாகி நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் அப்போது அப்பத்திய சூழ்நிலையில் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதுனால தற்போது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் பல எதிர்பார்ப்புகள் பல போராட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த திரைப்படம் தற்போது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.